ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹோம் சீசன் வித் லவ். எல்லோரும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். இனிய தைத்திருநாள் நல்வாழ்த்துக்கள். நான் இது போஸ்ட் பண்ணும் போது 2 நாள் கழிச்சு பொங்கல் வரும் இல்லையா? பட் எல்லாரும் வீட்டில் ரொம்ப கலகலன்ட்டு பொங்கல் வருகைக்காக எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க அப்படின்ட்டு எனக்கு நல்லா தெரியும். ஸோ நல்லா என்ஜாய் பண்ணுங்க. மறக்காம சக்கரை பொங்கலுக்கு நெய், கொஞ்சமா கரும்பு சக்கரை, அது கூடயே வாழைப்பழம் போட்டு பிணைஞ்சு சாப்பிடுங்க. இது சொல்லும்போது நிறைய பேத்துக்கு ஐயையோ அப்படின்னு சொல்லணும்னு தோணும். பட் மஸ்ட் ட்ரை அப்படின்னு தான் சொல்லுவேன். ஒரே ஒரு தடவை அந்த மாதிரி எனக்காக சாப்பிடுங்க, ஓகேவா? ஸோ இது வந்து ஒரு சண்டே மார்னிங் எடுத்த vlog தான். 2 நாள் வந்து திருநெல்வேலியில் மழை பெஞ்சிட்டே இருந்தது. ரொம்ப பெரிய மழைன்னு சொல்ல முடியாது, ஓரளவுக்கு. ஸோ காலையில் நல்லா ஃப்ரெஷ்ஷாக பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் சின்ன சின்ன கார்டன் வேலையெல்லாம் இருந்தது. நம்ம கருவேப்பிள்ளை வந்து மழை பேஞ்சங்காட்டி அது அப்படியே லைட்டாக சாஞ்சிருந்தது. சரின்ட்டு அதை கொஞ்சம் பறித்து கொண்டு வந்து வச்சேன், நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குதே அப்படின்ட்டு. நானும் அந்த கார்டன் ஏரியா கொஞ்சம் சைடெல்லாம் க்ளீன் பண்ணணும்னு யோசிச்சுட்டே இருக்கிறேன். ஆள் தேடியும் வந்து கிடைக்கவே இல்லை. அவங்க எல்லாருமே வந்து பொங்கலுக்கு நிறைய பக்கம் வேலைக்கு போனதுனால கொஞ்சம் பிஸியாக இருக்கிறதுனால பொங்கல் முடிச்சுட்டு தான் வர முடியும்னு சொல்லிட்டாங்க. அந்த லைனை பார்க்கும்போது ஒரு மாதிரி கசகசன்னு இருக்கு. ஏன்னா எக்கச்சக்கமான பூடு வந்து முளைச்சிருச்சு. அதெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு சில பாட்ஸில் இருக்கிற செடியெல்லாம் வந்து ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அதை எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் புதுசாக ஹைபிஸ்கஸ் வாங்கி வைக்கணும். இங்கே ஒரு நர்சரி பார்த்து வச்சுருக்கேன். அந்த நர்சரி போகும்போது வரும்போதெல்லாம் என்னை வந்து கூப்பிட்டே இருக்கு, நீ வா, ஏன் வரவே மாட்டேங்கிற அப்படிங்கிற மாதிரி. அதனால் அங்கே போயிட்டு ஒரு 4-5 செடி எடுத்துகிட்டு வந்து வைக்கணும் அப்படின்ட்டு ஆசையாக இருக்குது. பார்ப்போம், நெக்ஸ்ட் வீக்கில் பண்ணணும். அது என்னன்னு தெரியல, அந்த செடிக்கு மேலே இருக்கிற அடிக்ஷன் மட்டும் சுத்தமாக மாறவே மாட்டேங்குது. எவ்வளோ செடிகள் இருந்தாலும் இன்னும் வேணும் இன்னும் வேணும் அப்படின்ட்டு மனசு கேட்டுகிட்டே தான் இருக்குது. அதுவும் நிறைய பூச்செடி வந்து இப்போ வாங்கி வைக்கணும். கம்மியாக வீட்டுக்குள்ளே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல். ஸோ அதனால் கொஞ்சம் ஹைபிஸ்கஸ் எல்லாம் இந்த ஹைப்ரிட் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி வாங்கி வச்சிட்டோம் அப்படின்னா டெய்லி அந்த பூவை பார்த்தாலே நமக்கு மனசு ஒரு நிம்மதியாக இருக்கும். ஸோ காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து நேந்திரம்பழம் வேக வச்சுருந்தேன். அது வந்து பாப்பாக்கு எனக்கு வந்து ஒரு தோசைனாலும் வேணும் அப்படின்னு தேடிச்சு. அதனால் கொஞ்சம் ஒரு தோசை தக்காளி பச்சி முந்தின நாள் நைட்டு பண்ணது அது, அப்புறம் நேந்திரம்பழம் வச்சு எங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சாச்சு. கடகடன்னு காலையில் ஒரு 9:30 அப்படிங்கும் போது சிக்கன் வாங்கி குழம்பும் வச்சுட்டேன். அப்புறம் முட்டையும் வேக வச்சுட்டு ரசம், தயிர் அன்னைக்கு லஞ்சுக்கு. ஏன்னா ஒரு 10 o'clockலாம் முடிச்சிட்டேன் அப்படின்னா அதுக்கப்புறம் மாடியில் நிறைய வேலை இருந்தது. அந்த வேலைகள்லாம் பண்ணணும் அப்படின்ட்டு எல்லா வேலைகளும் கட கட கடகடன்னு பண்ணி முடிச்சாச்சு. ஃபர்ஸ்ட்டெல்லாம் இந்த ஆன்லைனில் வாங்குறது நமக்கு ஒரு சோம்பேறித்தனம். கடைக்கு போகிறதுக்கு வந்து சோம்பேறித்தனப்பட்டுட்டு இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இது இருந்தால் நமக்கு செலவு ஜாஸ்தி அப்படிங்கிற மாதிரி தோணும் இல்லையா? பட் இப்போ வந்து எனக்கு வேலையை சுருக்கம் பண்ணுறதே இது ஒன்று தான். எது தேவைப்பட்டாலும் டக்குன்னு இன்ஸ்டாமார்ட்டில் போட்டு விட்டேன் அப்படின்னா ஒரு 10 மினிட்ஸில் வந்துடும், மளிகை ஜாமானம் பொறுத்த வரைக்கும். மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கடைக்கு, அதாவது மீன் கடைக்கு, சிக்கன் கடை, மட்டன் கடை, இந்த கடைகளுக்கெல்லாம் போனோம் அப்படின்னா அவங்களும் நல்லா பேசுகிறாங்க இல்லையா அந்த அண்ணா இல்லையா? ஸோ அவங்ககிட்டயே நம்பர் வாங்கி வாண்ணா கொஞ்சம் ஹோம் டெலிவரி மட்டும் பண்ணித்தாங்க அப்படின்ட்டு. ஸோ அவங்களோட நம்பரெல்லாம் வாங்கிட்டு அவங்களும் வந்து காலையிலேன்ட்டு இல்லை, எப்போ ஃபோன் பண்ணாலும் ஃப்ரெஷ்ஷாக கட் பண்ணி அனுப்பி வச்சிடுறாங்க. ஸோ அந்த வேலையும் முடிஞ்சிருது. இது நம்ம போய் வாங்கிட்டு வந்து செய்யறது அப்படிங்கிறது நமக்கு ஒரு பெரிய டயர்ட்னஸ் கொடுக்கும். ஸோ அதனால எந்த ஒரு கான்டாக்ட்ஸையும் விடுறதில்ல, எல்லாத்தையும் நோட் பண்ணி வச்சுக்கிறது கண்டிப்பாக எப்பாச்சும் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ குழம்பு வந்து தேங்காய் பால் ஊற்றி வச்சேன். அதுலேயே கிரேவி எடுத்து முட்டையை வேக வச்சு அந்த கிரேவியை தூக்கி முட்டையில் ஊற்றி பெப்பர் சால்ட்டு லைட்டாக போட்டு அன்னைக்கு வந்து இந்த முட்டை வறுவலுன்னு வச்சுக்கலாம், இல்லை செமி கிரேவின்னு வச்சுக்கலாம், எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். அது வந்து ரெடி பண்ணியாச்சு. அவ்வளோதான் நம்மளோட மத்தியான லஞ்சு. ஓகே. மித்ரன் வந்து நேந்திரமலை சாப்பிட்டதே இல்லை. அன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ட்ரை பண்ணினா. ஹரிஷ்மிதாக்கு நேந்திரமலம் அப்படின்னா ரொம்ப இஷ்டம். அவளுக்கு சின்ன வயசுலேருந்தே அப்படித்தான். நான் தான் ஊட்டும் போது சொன்னேன், நீ குழந்தையா இருக்கும் போது நேந்திரம் பழம் இருக்கும் இல்லையா, நேந்திரங்காயின்னு நினைக்கிறேன், அந்த பொடி வந்து உனக்கு மிக்ஸ் பண்ணி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஐயையோ அதை எதுக்கு எனக்கு கொடுத்தீங்க, இதே நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். எனக்கு சண்டே பிளான் என்னன்னா காலையில் ஒரு 5:30க்கெல்லாம் எழுந்திரிச்சிடணும். ஷார்ட்ஸ் எடுத்துட்டு அப்படியே லாங் வீடியோ வந்து கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிடணும் அப்படின்னு யோசித்தேன். கீழே எழுந்திரிச்சு வரும்போதே டைம் ஆயிடுச்சு. சரி அப்படியே ரிலாக்ஸாக டீ குடிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம அடுத்த வேலைகள் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு யோசிச்சுட்டு இருந்தேன். மித்ரன் கரெக்டாக ஒரு 7:30 அப்படி முறை எழுந்திரிச்சு வந்துட்டான். அந்த சனிக்கிழமையும் சீக்கிரம் எழுந்திரிச்சான். சண்டே அப்படிதான். ஏன் மற்ற நாளெல்லாம் லேட்டாக வர, ஸ்கூல் போகிற டைம் எல்லாம் அப்படின்னா, சாட்டர்டே சண்டே காலையில் கொஞ்சம் சீக்கிரம் எழுந்திரிச்சோம்னா டிவி பிடிச்சிக்கலாம் இல்லையா, அப்படி இல்லைன்னா அம்முக்கா வந்து பிடிச்சிக்குவாமா அப்படின்னு.
காலையில பிளான் பண்ண மாரி குக்கிங் வேலையெல்லாம் முடிஞ்சங்காட்டி கொஞ்சம் ரிலாக்ஸா இருந்தது. பட் அதுக்கப்புறம் தான் வேலையே ஆரம்பிச்சதுன்னு வச்சுக்கோங்களேன். பொங்கலுக்கு வந்து பெருசா ஒரு கிளீனிங் எல்லாம் இல்ல. பட் எனக்கு வந்து மித்துவோடது, என்னோடது, ஹரிஷ்மிதா ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் அவுட்க்ரோ ஆனது எல்லாத்தையும் வந்து நமக்கு தெரிஞ்சவங்களுக்கு குடுத்துரலாம் அப்படின்ட்டு, அது ரொம்ப நாள் லிஸ்ட்ல இருந்த ஒரு வேலை. எல்லா திங்ஸுமே மோஸ்ட்லி என்னோட பெட்ரூம்ல வச்சுக்குவேன். ஏன்னா, அப்பதான் டக்குன்னு மித்ரனுக்காகட்டும், பாப்பாக்காகட்டும் போனோனே நம்ம கைக்கு கிடைக்கும் அப்படின்ட்டு. அண்ட் அடிக்கடி நம்ம அத பார்த்துட்டே இருக்கங்காட்டி நமக்கு ரெஜிஸ்டர் ஆயிரும் எங்க இருக்கு அப்படின்ட்டு. ஏன்னா, நெறைய நேரத்துல பார்த்தீங்கன்னா, ஞாபகம் மறதி. ஸ்ட்ரெஸ் ஜாஸ்தியா இருக்கும்போது அது வரும்னு சொல்லுவாங்க. எனக்கு தெரியாது. பட் இப்பப்போ எங்க வச்சேன் அப்படிங்கிறதே சில நேரத்துல மறந்துடு நான் நோட் பண்ணி வேற வச்சுக்கிறது. அவ்வளோதான். சண்டே வந்து பெட்ஷீட்லேருந்து எதுவுமே மடிக்க மாட்டாங்க. எல்லாத்தையும் அப்படியே தூக்கி போட்டு வந்துருவாங்க. நாம எப்ப மேல போய் கொஞ்சம் கிளீன் பண்ணா தான் உண்டு. கேட்டா சண்டே ஹாலிடே தானே அப்படிங்குங்க. நம்ம வீட்ல ஒரு சம்பவம் நடந்தது. ஒரு 4, 5 மாசம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு தடவ கெஸ்ட் எல்லாம் வீட்டுக்கு வந்திருக்காங்க. அப்போ குழந்தைகள்லாம் மேல விளையாண்டுருக்காங்க. உங்ககிட்ட நான் சொல்லியிருக்கேன் இல்லையா? நம்ம வீட்ல வந்து எப்ப தனியா இருக்கேன்னு ஆரம்பிச்சேனோ, அப்பவே இந்த பெப்பர் ஸ்ப்ரே முடிஞ்ச அளவுக்கு எந்த அளவுக்கு சேஃப்டியா இருக்கணுமோ அப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த பெப்பர் ஸ்ப்ரே எல்லாம் வாங்கி வச்சுக்கிறேன் அப்படின்ட்டு. அது வந்து பெட்ரூம்ல ஒரு 4, 5 இடத்துல இருக்கும். அந்த வீட்லயுமே பார்த்தீங்கன்னா, அங்கங்க வச்சிருப்பேன். குழந்தைகளுக்கு தெரியாத மாதிரி. பட் ஒண்ணே ஒண்ணு மட்டும் என்னோட பில்லோக்கு அடியில இருந்து இந்த குழந்தைகள்லாம் விளையாடும்போது அது வெளிய வந்துருச்சு. அது வந்து பெப்பர் ஸ்ப்ரேன்னு தெரியும். இந்த பசங்கள்லாம் என்ன பண்ணிட்டாங்கன்னா, டக்குன்னு அந்த ஸ்ப்ரேய எடுத்து அடிச்சுட்டாங்க ரூம்குள்ள. இந்த பெட்ரூம்குள்ள இருக்கும்போது அடிச்சுக்கிட்டாங்க. எங்களுக்கு கீழ, அதாவது கெஸ்ட் எல்லாருமே இருக்கோம். கீழ இருமல் வந்துட்டே இருக்கு. இது என்னது இது? வீட்ல குக் பண்ணவும் இல்ல, ஒண்ணும் இல்ல. அப்படியே எல்லாத்துக்கும் இருமல் வருது அப்படின்ட்டு, நானும் அப்பா மாத்தி மாத்தி இருமுறோம். அண்ட் எங்க அம்மாவும் இருமுறாங்க. எங்களுக்கு ஒண்ணுமே தெரியல. மேல இதுக்கு இந்த வேலைய பார்த்துட்டு கப் சிப்புன்னு இருந்துருச்சுங்க. ஆனா, அவங்களும் இரும்பியிருக்காங்க எங்களுக்கு தெரியல. அப்புறம் கீழ வரும்போது பார்த்தீங்கன்னா, எல்லாத்தோட கண்லயும் தண்ணி. என்னடா இது? ஏன் என்னாச்சு? அப்படின்னு கேட்கும்போது, அத்தை இந்த மாதிரி பெப்பர் ஸ்ப்ரே அங்க இருந்தது. சரி சும்மா அடிச்சு பார்க்கலாம்னு லைட்டா அடிச்சோம். ஆனா இவ்ளோ பவர்ஃபுல்லா இருக்கும்னு எங்களுக்கு தெரியல அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுலேருந்து அந்த பெப்பர் ஸ்ப்ரேவ கொஞ்சம் பார்த்து பத்திரமா தான் வச்சுக்கிறது. கைக்கு படாது. பட் இருந்தாலும் அது அன்னைக்கு எடுத்துட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்ட்டு பண்ணிட்டாங்க. அந்த ப்ராடக்ட் பத்தி நெறைய பேர் ரிவ்யூஸ் எல்லாம் குடுக்கும்போது எனக்கு தெரியாது. ஆனா, நம்ம வீட்ல அது யூஸ் பண்ணும்போது பயங்கர எஃபெக்டிவா இருக்கு. லேடீஸ்க்குலாம் இது கண்டிப்பா தேவைப்படும் அப்டின்ட்டு எனக்கு அப்பதான் புரிஞ்சது. உண்மையாலுமே அது வந்து பயங்கர பவர்ஃபுல். இத்துணூண்டு லைட்டா தான் ஸ்ப்ரே பண்ணியிருக்காங்க டெஸ்ட் பண்ண மாதிரி. பட் வீடு ஃபுல்லாவே அதோட இது இருந்தது. லைக் எல்லாருமே இருமல ஆரம்பிச்சுட்டோம். அதுக்கப்புறம் டோரு, விண்டோ எல்லாம் திறந்து வச்சிருந்தோம் கொஞ்ச நேரம். அதுக்கப்புறம் நாங்க வெளிய போயிட்டு உள்ள வந்தோம். வந்து கூட நைட் எல்லாம் அந்த ரூம்க்குள்ள இருந்தவங்களுக்கு இருமல் வந்துட்டே இருந்தது. ஸோ மேல வந்த உடனே முதல் வேலையா இந்த மெடிசின்ஸ் எல்லாத்தையும் தான் கொஞ்சம் பார்த்து எடுத்து வச்சேன். பெங்களூர்லேருந்து வரும்போது என்னால் முடிஞ்ச அளவுக்கு க்ளீன் பண்ணேன். மற்றதெல்லாம் அப்படியே தூக்கி போட்டு வந்தாச்சு. நிறையானா அவர் ஹாஸ்பிட்டலில் இருக்கும் போது யூஸ் பண்ண மெடிசின்ஸ் எல்லாம் வந்து கவர் கவராக இருந்தது. அதில் ஒரு சிலது என் கூடயே வந்துருச்சு. ஸோ அது எல்லாத்தையும் தூக்கி டிஸ்போஸ் பண்ணிவிட்டு, அப்புறம் இடையில எனக்கு பாப்பாவுக்கு பல்லு வலி எல்லாம் வந்தது இல்லையா? அப்போல்லாம் வாங்கின மெடிசன் எல்லாம் இருந்தது. பட் இப்போ வந்து அது எதுக்கு யூஸ் பண்ணுறதுனே தெரியல. தேவையில்லாமல் எதுக்கு வச்சுட்டு ரிஸ்க் அப்படின்ட்டு எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு, எக்ஸ்பைரி ஆனதும் இருந்தது. ஸோ அது எல்லாத்தையும் எடுத்தாலே முடிஞ்ச அளவுக்கு அந்த பாக்ஸ் க்ளீன் ஆன மாதிரி இருந்தது. இப்போ தான் வந்து எந்தெந்த மெடிசன்ஸ் நம்ம எக்ஸ்ட்ரா வாங்க வேண்டியது இருக்குது, எது வந்து வேண்டாது அப்படின்ட்டு தெரியுது. அது இல்லாமல் தேடிட்டு இருக்க வேண்டாம் அப்படின்ட்டு ஃபஸ்ட்டே நாங்கள் என்ன பண்ணுவோம்னா, காமன் மெடிசன்ஸு, அப்புறம் என்னோட பேர் போட்டு மெடிசன் பாக்ஸு, அப்புறம் ஹரிஷ்மிதா, அது மித்ரன்னு இப்படி தனித்தனியாக தான் போட்டு வச்சுருப்போம். அதே மாதிரி எல்லாத்தோட மெடிசன்ஸையும் வந்து கொஞ்சம் பாக்ஸ் பாக்ஸா லேபிள் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். டக்குன்னு நம்ம வெளியூர் கிளம்புனா கூட அம்மா வந்து ஃபோன் பண்ணுவாங்க. அபி இந்த மருந்தா? வெள்ள மருந்தா? ப்ரவுன் மருந்தா? பாவம் அவங்களுக்கு கரெக்ட்டா பார்த்து எடுத்து தர முடியாது இல்லையா? அதுவும் மித்துக்கெல்லாம் வந்து நெறைய நேரத்தில நெபுலைசேஷன் பண்ணணும். அதில எல்லாம் கன்ஃப்யூஸ் ஆகும். ஹரிஷ்மிதாக்கு ஓரளவுக்கு தெரியும். ரொம்ப வந்து அவளுக்கு தெரியும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஸோ இப்படி லேபிள் பண்ணி வச்சுட்டா அவங்களுக்கு வந்து எப்பா தேவைப்பட்டுச்சு அப்படின்னா, என்னைய டிபெண்ட் பண்ணாம தைரியமா அவங்க எடுத்து குடுப்பாங்க. எனக்கு என்னன்னா, யாரையும் டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு நம்ம வேலையும் ஈஸியா இருக்கணும். ஒவ்வொன்னுக்கும் நம்மள கேட்டுட்டே இருந்தாங்க அப்படின்னா, நமக்கு அதே வந்து ஒரு ப்ரெஷரா இருக்கும். எல்லா நேரத்துலயும் நமக்கு கரெக்ட்டான மூட் இருக்காது இல்லையா? ஸோ அதனால எல்லா வேலைகளையும் கொஞ்சம் ஈஸி பண்ணணும் அப்படின்ட்டு நெனைக்கிறேன். ஸோ கான்டாக்ட்ஸுமே பார்த்தீங்கன்னா, என்கிட்ட இருக்கிறதுல நெறையா கான்டாக்ட்ஸ் ஹரிஷ்மிதாட்டயே இருக்கும். அத்த அவசரம் அப்படின்னா, அவளுமே கூப்பிட்டுக்கணும் அப்படிங்கிறக்காக. ஏன்னா இந்த வருஷம் ட்ராவல் வந்து கொஞ்சம் ஜாஸ்தி வச்சிருக்கேன். ஸோ அந்த நேரத்துல எல்லாம் அவளுக்கு மேனேஜ் பண்றதுக்கு ஈஸியா இருக்கணும் அப்படிங்கிறக்காக.
ஸோ இந்த பாக்ஸ் கிளீன் ஆனதே எனக்கு ஒரு பெரிய ரிலீஃபாக இருந்தது. எப்போ நான் இதுக்குள்ளே கைவிட்டாலும் கஷ்டமாக இருக்கும். என்னடா இது இப்படி வச்சிருக்கோமே இப்படி வச்சிருக்கோமே அப்படின்ட்டு. ஃபஸ்ட்டெல்லாம் மந்த்லி ஒன்ஸ் அந்த மெடிசன்ஸ் இருக்கு இல்லையா, அது யூஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த அட்டையில் 2 யூஸ் பண்ணியிருப்போம், 4 எண்ணம் வந்து இருக்கும். ஸோ அதனால அந்த 2 வந்து கட் பண்ணி வைக்கிறது தான் அழகாக இருக்கும், நீட்டாகவும் இருக்கும். அப்படிங்கிறக்காக அதை கட் பண்ணி இந்த மாதிரி பாக்ஸ் பண்ணிட்டு இருப்பேன். இப்போ அதுக்கு சுத்தமாக டைமே இல்லை. இனி க்ளீன் பண்ணி வச்சுட்டேன்னா இனி மறுபடியும் எப்போ க்ளீன் பண்ண போகிறோன்னு தெரியல. பட் இதே மெயின்டைன் பண்ணிட்டு வந்தாலே போதும். ஆக்சுவலாக நம்ம வீட்டுக்கு வர மெய்டு வந்து நின்றுட்டாங்க, 1 மாதம் ஆச்சு. அந்த 1 மாதமும் நாம தான் மேனேஜ் பண்ணிட்டு இருக்கோம். ஃபஸ்ட்டு அம்மா இருக்கும்போது அம்மா எல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணி விட்டுருவாங்க டெய்லியுமே. ஸோ அம்மா இல்லாதப்போ எனக்கு வந்து வீக்லி ஒன்ஸ், இப்போ ஒரு அக்கா வந்துட்டுருக்காங்க, அந்த அக்கா வந்தாங்கன்னா ஒரு தடவை எல்லா டஸ்டிங் பண்ணி நீட்டாக கூட்டி விட்டுட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த மீதி இருக்கிற 6 நாள் நானே வந்து மேனேஜ் பண்ணிக்கிறேன். எனக்கு பெரிய சிரமமாக ஒன்றும் தெரியல. வாரத்துக்கு ஒரு நாள் வந்தாலுமே அந்த அக்கா அந்த வாரம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணுற மாதிரி நீட்டாக பண்ணி விட்டுட்டு போயிடுறாங்க. ஸோ அதனால் அப்படியே மேனேஜ் பண்ணி போயிட்டுருக்கோம். அன்னைக்கு வந்து ஆஃப்டர்நூன் நான் வர சொல்லியிருந்தேன், ஒரு 1:30 அந்த மாதிரி டைமுக்கு வாங்கன்ட்டு. சரி க்ளீன் பண்ணி விட்டுட்டோன்னு வைங்களேன், நீட்டாக அந்த அக்கா வந்து ஃப்ளோர் க்ளீனிங் எல்லாம் பண்ணி விட்டுட்டு போயிடுவாங்க அப்படின்ட்டு. அந்த வேலைகள் எல்லாம் அன்னைக்கு அதுக்காக பண்ணது தான். ஃபர்ஸ்ட்டு பாப்பா வந்து தனி ரூம் யூஸ் பண்ணிட்டு இருந்தா. இப்போ ரீசெண்ட் டைமில் அப்படி இல்லை, எங்கள் கூட தான் இருக்கிறாளா. அதனால அவளும் ஏதாச்சும் கொண்டு வந்தால் இங்கே தான் டம்ப் பண்ணுவா. நானும் அப்படி தான், மித்துவும் அப்படி தான். அதனால இந்த ரூம் மட்டும் க்ளீன் பண்ணுனா போதும், ஃபுல் வீடுமே க்ளீனாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். எல்லா பொருளுமே இதுக்குள்ளே தான் சிதறி கிடக்கும். அது ஹரிஷ்மிதாலாம் ரூம்குள்ளே வந்துட்டு போனானா எனக்கு அப்படியே தலை சுத்தும். நான் மறுபடியும் உள்ளே வரதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்து தான் வருவேன். ஏன்னா அந்த டென்ஷனில் அவட்ட கத்துவேன் அப்படின்ட்டு கொஞ்சம் ஸ்லோ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் உள்ளே வருவேன். அதே மாதிரி ஒரு சம்பவத்தை பண்ணாமல் போக மாட்டாவோ. இது வந்து ஒரு புக் ஷெல்ஃப். புக்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி வைக்கணும் அப்படின்ட்டு ரொம்ப ஆசையாக வாங்கின ஒரு புக் ஷெல்ஃபு. ஆனால் புக்ஸை தவிர மற்றது எல்லாமே அதுக்குள்ளே இருக்குது. அந்த டோர் இல்லாத இடத்துல புக்ஸ் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கோம். டோரோடு இருக்கிற இடத்த ஓப்பன் பண்ணிங்கன்னு வைங்களேன், தலை சுற்றிடும். அவ்வளோ மேக்கப் ஐட்டம்ஸும் அதுக்குள்ளே தான் இருக்கும். ஸோ டஸ்டிங் ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மித்ரனோட அவுட்க்ரோ ஆன ட்ரெஸ்ஸஸ் எல்லாத்தையும் கொஞ்சம் எடுத்து வச்சேன். மோஸ்ட்லி அவனது வந்து நீட்டாக தான் இருக்கும், அவ்வளோ சீக்கிரம் வந்து அழுக்கு படிய விட மாட்டான். ஸோ அந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ்ஸு கொஞ்சம் நல்லா பிராண்டடாகவும் இருந்தது. அதனால் அதை வேஸ்ட் பண்ண வேண்டாம் அப்படின்ட்டு தனியாக எடுத்து வச்சுட்டேன். என்னோட ஆஃபீஸில் வந்து ஒர்க் பண்ணுற ஒரு தம்பிக்கு 2 குழந்தைங்க. எல்லாம் வந்து மித்துவோட வயசு தான் ரெண்டுமே, லைக் 1 இயர் டிஃப்ரென்ஸ் அந்த மாதிரி தான். சரி அவர்கிட்ட கேட்டேன் எடுத்துக்கிறீங்களா அப்படின்ட்டு. ஓகேங்க மேடம் நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னாரு. சரி ஓகேன்ட்டு அவங்களுக்கு எல்லா நல்ல ட்ரெஸ் எல்லாத்தையுமே பேக் பண்ணி கொடுத்துட்டேன். யாராச்சும் இப்படி கொடுக்கணும்னு நினைக்கும் போது கொஞ்சம் தயங்கி தயங்கி கேட்பேன், அவங்க இது எப்படி எடுத்துக்குவாங்க, இது என்னடா அதை யூஸ் பண்ண ட்ரெஸ்ஸை கொடுப்பாங்களோ, எப்படி நம்மகிட்ட வந்து கேட்குறாங்க அப்படின்ட்டுலாம் ஒரு சிலர் நினச்சிருவாங்களோன்ட்டு எனக்கு பயமாகவே இருக்கும். பட் அவங்க கிட்ட கேட்கும் போது என்னை தப்பாக எடுத்துக்காதீங்க, இப்படி யூஸ் பண்ணுவீங்களான்னு கேட்குறேன் அப்படின்னு. ஐயோ மேடம் நீங்கள் என்ன இப்படி சொல்லிட்டீங்க, கொடுங்க நான் கண்டிப்பாக வாங்கிக்கிறேன் அப்படின்ட்டு ஒரு ஹாப்பியாக சொன்னார். சரி அவ்வளோதான். அவன் வந்து ஒரு 2லேருந்து 3 தடவை போட்டிருப்பான், அவ்வளோதான். மித்துக்கு வந்து சீக்கிரமாக அவுட்க்ரோ ஆகிட்டே இருக்கும், வளர்கிற பசங்க அப்படித்தானே. அதனாலயே நிறையா நல்ல நல்ல ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் அப்படியே நின்று போயிருச்சு. மித்துக்கும் பாப்பாக்கும் பார்த்தீங்கன்னா, பிறந்து கையில வாங்கின அன்னையிலிருந்து ஃபர்ஸ்ட் பர்த்டே வரைக்கும் யூஸ் பண்ண திங்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் அப்படியே ஒரு பேக்கில் பேக் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ஹரிஷ்மிதாட்ட காட்டினா கூட அவள் சிரிப்பா, ஐயோ அப்படின்ட்டு ஒரு மாதிரி வெக்கம் வரும் அவளுக்கு. அதே மாதிரி தான் மித்ரனுக்கு எடுத்து வச்சுருக்கேன். இது இப்போ தெரியாது, அவங்க குழந்தையெல்லாம் வரும்போது இது காட்டும்போது இது ஒரு பெரிய மெமரியாக இருக்கும் அப்படின்ட்டு நினைக்கிறேன். இந்த மாதிரி நிறைய பேர் எடுத்து வச்சுருப்பீங்க. பட் இருந்தாலுமே சம்திங் இது வந்து ஸ்பெஷல், இதெல்லாம் கிடைக்கவே கிடைக்காது அந்த மாதிரியான விஷயங்கள் இல்லையா. மருந்தாட்ட தான் நிறையா ட்ரெஸ்ஸு வந்து லேபிள் கூட எடுக்காம அப்படியே இருக்குது. அதெல்லாம் வந்து கொஞ்சம் பொங்கலுக்கு எதாவது யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு எடுத்து வச்சுருக்கேன். இனி சார் வந்து என்ன பிளானில் இருக்காருன்னு தெரியல. ஆல்ரெடி ஹரிஷ்மிதா வந்து பொங்கலுக்கு ட்ரெஸ் இல்லையா அப்படின்ட்டு ஒரு கொஷின் மார்க் போட்டு வச்சுருக்கா. பாவம் புள்ளைய பார்க்குற கஷ்டமாக தான் இருக்குது. பட் இந்த வருஷம் பொங்கல் எங்களுக்கு இல்லை அப்படிங்கிறதுனால 2 பேத்துக்கு எடுக்க வேண்டாமே அப்படின்ட்டு யோசித்தேன். பட் பசங்களை பார்க்கும் போது ஏன் எடுக்காமல் இருக்கணும், எடுத்துடலாம் அப்படின்ட்டும் தோணுது. பார்ப்போம்.
நெறையா ட்ரெஸ்ஸஸ் வந்து காட்டன் ஷர்ட்ஸா இருக்கும். ஒரு சிலதெல்லாம் வந்து இந்த திருப்பூர்ல எடுத்துட்டு வர பனியனா இருக்கும். அதுல ரஃப்பா யூஸ் பண்ணியிருப்போம் இல்லையா? அது எல்லாத்தையும் வந்து நம்ம வீட்டு யூஸ்க்கே எடுத்து வச்சுட்டேன். ஏன்னா, துடைக்கிறதுக்கெல்லாம் நல்லா யூஸ்ஃபுல்லா இருக்கும். டஸ்டிங் எல்லாம் பண்ணும்போது பளிச்சுன்னு எல்லா டஸ்ட்டுமே வந்துரும். கார் துடைக்கிறதுக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதனால அவன் வந்து கொஞ்சம் அழுக்கு பண்ணது எல்லாத்தையும் வந்து தனியா ஒரு பேக்ல போட்டு எடுத்து வச்சுட்டேன். ரொம்ப ரேரா யூஸ் பண்ண ட்ரெஸ்ஸஸ் எல்லாத்தையும் அந்த தம்பிக்கு பேக் பண்ணி எடுத்துட்டேன். ஒரு வேலைய ஸ்டார்ட் பண்ணும்போது இன்ட்ரெஸ்ட்டா ஸ்டார்ட் பண்ணுவேன். எனக்கெல்லாம் வந்து ஒரு 1/2 அன் ஹவர் டூ 45 மினிட்ஸ் கன்டினியூஸா குனிஞ்சு வேலை செஞ்சுட்டே இருந்தேன்னு வைங்களேன், மைக்ரேன் வந்துரும் 1. 2வது ஒரு மாதிரி வாமிட்டிங் சென்சேஷனா இருந்துட்டே இருக்கும். டே கடகடன்னு முடிச்சுட்டு போய் படுடா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். வேலைய முடிச்சுட்டேன் அப்படின்னா, அதுக்கப்புறம் எந்த ஒர்க்லயும் இறங்க மாட்டேன். அப்படியே போய் படுத்துருவேன். அந்த மாதிரியான உடம்பு தான் எனக்கு. ஸோ மித்து இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சதுக்கப்புறம் என்னோடது. என்னோடது வந்து திறந்த உடனே விழுகும் அந்த அளவுக்கு இருக்கு. ஏன்னா, நான் ஷூட்டுக்கு எடுத்துட்டு வரேன் இல்லையா? அந்த ட்ரெஸ் எதுவுமே வந்து நான் சேலுக்கு மோஸ்ட்லி கொண்டு போமாட்டேன். மோஸ்ட்லி இல்ல கொண்டே போமாட்டேன். எல்லாத்தையும் நானே யூஸ் பண்ணிக்குவேன். நம்ம H&L போட்டு வர பிராண்ட் இருக்கு இல்லைங்களா? நம்ம பிராண்ட்ல வர ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே நாம ஸ்டிச் பண்றது தான். நாம ஸ்டிச் பண்றது அப்படின்னா, நம்ம வந்து ஒரு ஃபேக்டரி வச்சுலாம் ஸ்டிச் பண்ண மாட்டோம். எனக்குன்னு தெரிஞ்ச ஒரு 2, 3 யூனிட் வந்து இருக்கு. அவங்க கிட்ட மெட்டீரியல் எல்லாம் செலக்ட் பண்ணி குடுத்து, நாம தச்சு வாங்குறது. அப்படி இருந்தாலும் நாம மேனுஃபேக்சர் பண்றது தானே அர்த்தம். ஸோ H&L எல்லாமே வந்து மெட்டீரியல் நல்லா இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் நான் நல்ல மெட்டீரியல் தான் பார்த்து குடுக்குறேன். எடுத்தோனே கிழியிற மாரியெல்லாம் எதுவுமே இருக்காது. அண்ட் இந்த ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் வந்து தர அடி அடிப்பேன். நெறையா நாள் ஒரு 99% ஆஃப் டேஸ் வந்து ஈவினிங் டைம் நான் ஆஃபீஸுக்கு போட்டுட்டு போகிறது எல்லாமே இந்த ஃப்ராக்ஸாக தான் இருக்கும். எனக்கு வந்து ஃப்ராக்ஸ் அப்படின்னா ரொம்ப பிடிக்கும். அதில் எப்படி அடிக்ட் ஆனேன் அப்படின்னா, கோவா போகும்போது அங்கே போட்டுட்டு இருப்பாங்க இல்லையா? அவங்க அந்த ஊருக்காரங்கள்லாம். எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். ஸோ அதில தான் எனக்கு அதில விருப்பம் ஜாஸ்தியாச்சு. அந்த மாதிரி நான் போடணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். ஸோ அந்த மாதிரி 2 வாங்கி போடும்போது நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸே நிறையா பேர் அக்கா இது எங்கே வாங்குனீங்க? எங்கே வாங்குனீங்கன்னு கேட்டாங்க. சரி ஓகே நாமளே பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது இதை கொண்டு வரலாம் அப்படின்னு தான் கொஞ்சம் ஃப்ராக்ஸ் எல்லாம் வந்து லான்ச் பண்ண ஆரம்பிச்சேன். ஸோ மெட்டீரியல்ல வந்து யாராச்சும் குறை சொன்னாங்க அப்படின்னா, நான் அது வந்து ஏத்துக்கவே மாட்டேன். லைனிங் இல்லைன்னு சொன்னா, நான் அது வந்து கண்டிப்பா ஏத்துக்குவேன். ஏன்னா, லைனிங் வந்து குடுத்து நம்ம கைக்கு வரும்போது, அதோட காஸ்ட் டபுளா மாறுது. பட் அதுவுமே இந்த ரீசெண்டா 2 லான்ச் பண்ணேன் இல்லையா? அதுலலாம் வந்து ஹாஃப் லைனிங் குடுத்த மாதிரி தான் பண்ணியிருக்கிறேன். ஸோ என்னால என்ன இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண முடியுமோ பண்றேன். அவ்வளோதான். ஸோ நானும் வந்து மத்த பேஜ்ல ட்ரெஸ்ஸஸ் பார்க்குறேன். அதுலயும் வாங்கி என்னோட ப்ராடக்ட்டோட கம்பேர் பண்ணி பார்க்காம இருப்பேனா? எல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் ப்ரைஸ் போடுவேன். எல்லாத்துக்கும் நம்மளோட ப்ராடக்ட்ஸ் வந்து பிடிக்கணும் அப்படிங்கிறது இல்ல. மேபி அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன் வேறையா இருக்கும். பட் எனக்கு வந்து ரெகுலரா ஒவ்வொரு லான்ச்லயும் வாங்குற கஸ்டமர்ஸ் இருக்காங்க. எனக்கு அவங்கள வந்து ரீட்டெயின் பண்ணிக்கிட்டாலே போதுமானதா இருக்கும். ஸோ ஃப்ராக்ஸ் எல்லாத்தையும் வந்து கிளியர் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இங்க ஆசிரமத்துல ஒருத்தர் கேட்டாங்க. அவங்களுக்கு எல்லாத்தையும் குடுத்துடலாம் அப்படின்ட்டு. லான்ச் வியர்ஸ் மட்டும் ஹரிஷ்மிதா வேணும்னு சொல்லி கேட்டிருந்தா. அவளுக்கு வீட்ல இந்த மாதிரி போடுறதுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால என்னோட லான்ச் வியர்ஸ் எல்லாத்தையும் அவளுக்கு எடுத்து அவளோட ஷெல்ஃப்ல வச்சாச்சு. டக்குன்னு திருநெல்வேலியிலேருந்து துபாய் வந்துட்டுமா ஒன்றும் இல்லை. லாஸ்ட் விலாகில் நிறையான நான் ஷேர் பண்ணல. ஏன்னா வீடியோஸ் எல்லாம் ஒரு சிலது ஹரிஷ்மிதாவோட மொபைலில் இருந்தது. இது வந்து லாஸ்ட் 2 டேஸ் எடுத்த ஒரு வீடியோ. ஃபெராரி வேர்ல்டு வந்து போயிருந்தோம். கண்டிப்பாக எல்லாரும் பார்க்க வேண்டிய ஒரு இடம். என்ட்ரன்ஸ் ஃபீஸ் வந்து அவங்களே வாங்கி கொடுத்துட்டாங்க. நான் கூட ஒவ்வொரு ரைடுக்கும் வந்து நம்ம பே பண்ணும் போல இருக்கு அப்படின்ட்டு. பட் எல்லாமே எங்களுக்கு வந்து ஃப்ரீயாக தான் இருந்தது. ஸோ ஜாலியாக உள்ளே போயிட்டு ஒவ்வொரு கேமும் விளையாண்டோம். உள்ளே போனோடனே ஹரிஷ்மிதா வந்து அவளோட இடத்த வந்து தேடி போயிட்டா. அவளுக்கு வந்து இந்த ரோலர் கோஸ்டர் ரொம்ப பிடிக்கும். அவள் அதுக்காகவே ஃபெராரி வேர்ல்டு வேணும்னு சொல்லியிருந்தா. ஸோ அவளை ஏற்றி விட்டு நான் பாருங்க குட்டி பாப்பாவாட்டா இந்த மித்து கூட ஏறிட்டு என்னென்னமோ விளையாண்டுட்டு இருந்தேன். எனக்கு இதில் ஏறதுக்கே ஆக்சுவலாக பயந்தான். இவன் வந்து ஏறுமா ஏறுமா அப்படின்ட்டு என்னை ஏற்றி உட்கார வச்சுட்டு அது ஏதோ ஒரு டாய் காராட்டு இருந்தது. ஒவ்வொரு பக்கம் போய் கட் பண்ணி விளையாண்டுட்டு இருந்தோம். இந்த மாதிரி ஜாலியாக வந்து ஃபெராரி வேர்ல்டுக்குள்ளே போச்சு. ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. நான் ஹரிஷ்மிதா வந்து ஓகே அவள் வந்து இந்த மாதிரி த்ரில் கேம்ஸ் எல்லாம் ரொம்ப பிடிக்கும். பட் மித்து வந்து என்ஜாய் பண்ணுவான்ட்டு எனக்கு தெரியல. பட் எல்லா இடத்துலையும் தனியாக போனா நான் இது விளையாண்டே ஆகணும் அப்படின்ட்டு பண்ணினா. ஸோ அந்த மாதிரி குழந்தைகளுக்கு வந்து ஒரு நாள் ஃபுல்லாக
ஃபன் வேணும் அப்படின்னா ஃபெராரி வேர்ல்டு வந்து தி பெஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். எனக்கு இங்கே வந்து ஒரு கான்ஃபிடென்ட் இருந்தது. அதாவது எந்த ஒரு பிரச்சனையும் வராது, எல்லாமே நல்லா மெயின்டைன் பண்ணுவாங்க அப்படின்ட்டு ஒரு கான்ஃபிடென்ட் இருந்தது. அதனாலேயே மித்ரனை வந்து எல்லா இடத்துலையுமே விட்டேன். அண்ட் அவனும் வந்து ஃபுல் டே என்ஜாய் பண்ணாரு. ஹரிஷ்மிதா தனியா போயிட்டாளா? ஸோ அவளோட கம்பெனி இருந்தா நான் எதுலாச்சும் ஏறலாம். பட் அவ தனியா போனங்காட்டி ரோலர் கோஸ்டருக்கே கிட்டத்தட்ட அவ வந்து ஒரு 3 to 4 ஹார்ஸ் வந்து கியூல வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் தான் போயிட்டு வந்தா. நம்மனால அந்த கியூல எல்லாம் நிக்க முடியாது அப்படின்ட்டு மித்து கூப்பிட்டு அந்த 2-3 மணி நேரம் டைம் வேஸ்ட் பண்ணாம மத்த கேம்ஸ்ல எல்லாம் இறக்கி விட்டுட்டேன். அவன் உட்கார்ற கேம் 1, 2ல தான் நான் உட்கார முடியும். ஏன்னா எல்லாமே குழந்தைகளுக்கானது. ஸோ அதனால வேடிக்கை மட்டும்தான் நான் பார்க்க வேண்டியதா இருந்தது. மத்தபடி குழந்தைங்க நல்லா என்ஜாய் பண்ணுனாங்க. அங்க முடிச்சுட்டு நைட்டு வந்துட்டு ஹோட்டல்ல நல்லா ரெஸ்ட் எடுத்தோம். அடுத்த நாள் மத்தியானத்துக்கு மேல தான் சஃபாரிக்கு கூட்டிட்டு போனாங்க, டெசர்ட்டுக்கு. நான் வந்து உள்ள போறக்கு முன்னாடி ஒரு இன்ஸ்டாகிராம் ரீல பார்த்துட்டேன். அது என்னன்னு தெரியல. அங்க போய் எனக்கு சஜெஸ்ட் ஆயிருக்கு. நாம மேபி அந்த துபாய் ரீல்ஸ் எல்லாம் பார்த்துட்டே இருக்கங்காட்டி அது சஜெஸ்ட் ஆச்சா என்னன்னு தெரியல. என்னன்னா அந்த சஃபாரில போகும்போது ஒரு கார் வந்து விழுந்து உருண்டு விழுந்து அதுலேருந்து 2 பேர் ஸ்பாட் அவுட்டுன்ட்டு. நம்ம கண்ணுக்கே அது தெரியணுமா? சூப்பரா போச்சு. சரி, ஓகே, ஆனதாச்சு, வா டெசர்ட்டுக்கு போலாம் அப்படின்ட்டு கிளம்பிட்டோம். நாம இருக்கிற இடத்துல இருந்து அங்க போறதுக்கு கரெக்டா 1 மணி நேரம் ஆச்சு. ஈவினிங் சன்செட் தான் பிளான் பண்ணி வச்சிருந்தோம். அந்த டைம்ல சஃபாரி போனோம் அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்ட்டு அந்த டைமிங் போலாம் அப்படின்ட்டு பார்த்தோம். பட் போற வழியில கொஞ்சம் வந்து டிராஃபிக் அப்படி இப்படின்ட்டு லேட் ஆயிருச்சு. அங்க வந்து இந்த மாதிரி ஒரு கிளாத்தை வந்து தலையில எல்லாத்துக்கும் கட்டி விட்டுட்டு இருந்தாங்க. மேபி அவங்களோட கல்ச்சர் ட்ரெடிஷன் இப்படி எது வேணா சொல்லிக்கலாம். இது ஒருத்தருக்கு போடுறதுக்கு வந்து 50 திரம்ஸ். ஸோ நான் வந்து போட்டேன். பட் கண்ணாடியில் பார்த்ததுக்கப்புறம் இது வேணுமா அப்படின்னு தோணுச்சு. நான் பே பண்ண முடியாது, நீங்கள் இந்த துணி நீங்களே வச்சுக்கோங்கன்ட்டு அவங்க கையில் கொடுத்துட்டேன். அப்புறம் ஹரிஷ்மிதாக்கு வந்து கட்டி விட்டாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ அது வந்து நைட்டு ஃபுல்லாகவே அது கட்டிட்டு இருந்தா. துபாயில ஃபுல்லா பிஸியான ரோடு, மால்ஸு அப்படின்னு பார்த்துட்டு, இந்த இடத்துக்கு வரம்போது ஃபுல்லாவே வித்தியாசமா தான் இருந்தது. நல்ல ஒரு டெசர்ட், அங்க இங்கேயும் எங்க பார்த்தாலும் ஒட்டகத்த பார்த்துட்டே இருந்தோம். அப்புறம் சன்செட் ஆகுற டைம் வேற. அப்பா அடிச்சுக்கவே முடியாது. அந்த டெசர்ட்டுக்கும் அந்த சன்செட்டுக்கும் அப்பா பார்க்க பார்க்க அப்படி ஒரு அழகு. நான் வந்து சஃபாரியே இவ்ளோ என்ஜாய் பண்ணுவேன்னு நினைக்கவே இல்ல. பட் ஃபுல் ட்ரிப்லயுமே நான் ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சஃபாரி தான். நம்மள கூட்டிட்டு போய் அந்த சஃபாரி போற இடத்துக்கு இறக்கி விட்டுருவாங்க. அங்க ஒரு கார் வரும். அதுக்குன்னு தனியா ஒரு கார். அதில ஏத்தியாச்சு. மேடம் எல்லாம் சீட் பெல்ட் போடுங்க அப்படின்னாங்க. எதுக்குடா சீட் பெல்ட்? இறங்குற நேரத்தில எதுக்கு சீட் பெல்ட் அப்படின்ட்டு யோசிச்சேன். அப்புறம் பாப்பா என்ன இனிதான் சஃபாரி ஆரம்பிக்குதுன்னா, ஏய் இத்தன நேரம் வந்தது என்ன? நான் இப்பல்லாம் வந்ததெல்லாம் ஒண்ணும் இல்ல, இனிதான் அப்படின்ட்டு. ஐயோ! ஏத்தி ஏத்தி இறக்குறாரு. நான் அதுக்கு முன்னாடி தான் சாப்பிட்டேன். அண்ணா கொஞ்சம் எங்கேயாவது நிறுத்துங்கண்ணா, நிறுத்துங்கண்ணா. ஏன்னா நான் சாப்பிட்ட பன்னெல்லாம் தொண்டைக்கிட்ட வந்துருச்சு. என்னாலயும் முடியல. கண்ண மூடி உட்கார்ந்தா அவ்ளோ நல்ல ஒரு த்ரில்லிங்கா இருந்தது. மித்ரன் தான் பயந்துக்குவான்னு நெனச்சேன். பட் அவங்கிட்டயும் துபாய்ல வந்து உனக்கு எது புடிச்சுதுன்னு கேட்டா, சஃபாரில ரொம்ப புடிச்சதும்மா அப்டின்னா. செமையா இருந்தது. டிரைவர்ஸ்க்கெல்லாம் ஒரு பெரிய சல்யூட் தான் அடிக்கணும். அந்த அளவுக்கு சேஃபா கூட்டிட்டு போறாங்க. எங்கேயுமே வந்து நாம ஐயோ நிறுத்துவாங்களே அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கவே முடியாது. அது எவ்ளோ ஹைட்ல இருந்தாலும் அந்த மண்ணுல சரிஞ்சு விழுகாம நேக்கா அந்த வண்டி ஓட்டுறது அப்பப்பப்பா இதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாதான் தெரியும். ஸோ ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். அதை முடிச்சுட்டு நைட் டின்னருக்கு வந்து ஒரு இடத்துக்கு வந்துட்டோம். அங்க வந்து டின்னர் ஓரளவுக்கு தான் இருந்தது. எனக்கு டின்னர் வந்து பிடிக்கல. பட் அங்க நடந்த இந்த மாதிரி சின்ன சின்ன ஈவெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ நைட் டின்னரை வந்து ரொம்ப அழகா அங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு ஹாப்பியா துபாய் ட்ரிப் அங்க முடிச்சோம். இன்னொருக்கா துபாய் வருவீங்களான்னு கேட்டா கண்டிப்பா போவோம். இன்னுமே வந்து அந்த விஷ் லிஸ்ட்ல இருக்கு அப்படின்னு தான் சொல்லலாம். ரொம்ப அழகான இடம். கண்டிப்பா துபாய் இன்னொருக்கா மீட் பண்ணியே ஆவோம். ஸோ இது வந்து திமாக் டூர்ஸ் மூலமா போனது தான் உங்ககிட்ட சொன்னேன் இல்லையா? ஸோ எங்கேயுமே வந்து கஷ்டப்படவே இல்லை. சூப்பரா சேஃபா குழந்தைகளை கூப்பிட்டு ஒரு சிங்கிள் பேரண்டா இருந்தாலும் அஹ், நமக்கு வந்து எங்க போனாலும் நமக்கு ஒரு சேஃப் இருக்கு, நம்ம கூட இருக்காங்க இவங்க அப்படின்ட்டு நீட்டா ஒரு ட்ரிப்பை பிளான் பண்ணி கொடுத்த டிமாக் டிராவல்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். உங்களுக்கு அவங்கள பற்றின டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அண்டு ஏப்ரலில் வந்து அவங்க குரூப் டூர் கூட அரேஞ்ச் பண்ணுறாங்க. அது வேணாலும் நீங்கள் செக் பண்ணி நீங்கள் உங்களோட ட்ரிப்பை நீங்கள் பிளான் பண்ணிக்கலாம்.
ஸோ எல்லாருக்குமே இனிய தைத்திருநாள் நல்வாழ்த்துக்கள். இன்று போல என்றுமே சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் வாழணும். நெக்ஸ்ட் வீக் வந்து இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். கீப் சப்போர்ட்டிங் மீ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.